ஒரு மழையான இரவு. 2 வேன்களில் 5 பேர். சுரேஷ், அவரது நண்பன் கமல் மற்றும் உறவினர். ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் உறுதியாகிவிட்ட மகிழ்ச்சியோடு ஊருக்கு திரும்பிக் கொண்டிருந்தனர். மழை பலமாக பெய்ததால் அவர்கள் ராகினியின் சாப்பாட்டு கடை என்ற பழைய ஓட்டலில் தங்க முடிவு செய்கிறார்கள். அங்கே ஒரு கருப்பு உடையணிந்த முகமூடி போட்ட மர்ம பெண் ஒருவர் மட்டும் அமர்ந்திருந்தாள். சுரேஷ் மற்றும் கமல் ஓட்டலுக்கு பின்புறமுள்ள காட்டில் சென்று சிகரெட் பிடிக்க முடிவு செய்கிறார்கள். மின்னல், மழை, நாய்களின் கத்தல், அச்சமான சூழல். சில நிமிடங்களில் கமல் காணாமல் போகிறான். தனியாக பயந்து போன சுரேஷ் தேடி தேடி ஒரு பெரிய மரத்தடியில் கமலின் உடலை கண்டுபிடிக்கிறான். கண்கள் வெளியே வந்துள்ளன, உடல் சுருண்டு கிடக்கிறது. அதிர்ச்சியடைந்த சுரேஷ் ஓட்டலுக்கு ஓடி வந்து அனைவரையும் அழைக்கிறார். அவர்கள் காட்டிற்கு சென்று உண்மையை பார்க்கிறார்கள். அங்கே மர்மமான, மனிதன் அல்லாத, விலங்கும் அல்லாத ஒரு பிரம்மாத உருவம் தலைகீழாக மரத்திலிருந்து இறங்கி வருகிறது. அது தன்னுடைய கதையை சொல்லுகிறது. நான் இந்த ஊரின் பால் விற்பவன் சோமு. இந்த ஓட்டல் இந்து என்ற நல்ல உள்ளம் கொண்ட பெண்ணுடையது. அவளை 2 கெட்டவர்கள் காட்டில் அழைத்து சென்று கொலை செய்தார்கள். நான் தடுத்தபோது என்னையும் கொன்றுவிட்டார்கள். இந்துவின் ஆவி இக்காட்டில் வழிவாங்குகிறது. கமலின் உயிரை இந்து எடுத்துவிட்டாள். இன்னொருவன் சுரேஷ். ஓட்டலில் உங்களிடமிருந்த பெண் இந்துவின் ஆவிதான். அவன் உடல் இப்போது மரத்தில் தொங்கி கிடக்கிறது. அவர்கள் ஓட்டலுக்கு திரும்பி பார்க்கும்போது அங்கே ஓட்டல் எதுவும் இல்லை. வெறும் நிலம், நடுவில் பெரிய மரம். அந்த மரத்தின் கிளையில் சுரேஷின் உடல் தொங்கிக் கொண்டிருந்தது. தூரத்தில் இந்து ஆவி சிரித்து மறைந்து விடுகிறாள். கதையின் இறுதியில் ஒரு பாடம். கெட்ட செயல்களுக்கு தக்க தண்டனையுண்டு. நன்மையின் பாதையில் நடந்து பிறருக்கு தீங்கு செய்யாதீர். சின்னமான உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.